இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறிவியலும் ஆடி மாதமும். பொதுவாக நம்ம ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம எல்லாரும் நம்மளோட குலதெய்வத்தை கும்பிடுவோம். அது மட்டும் அல்லாமல் நம்மளோட குலதெய்வத்திற்கு இனிப்பான ஆகாரங்களை படைப்பதனால் நம்மளோட வாழ்க்கையும் என்றைக்கும் இனிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐதீகம். ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும். அதனால நோய் தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் அதிகரிக்கும். இதுக்காக தான் நாம் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளோட வாசப்படியில் மாவிலை தோரணம், வேப்பிலை தோரணம், மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறது எல்லாமே பண்ணுறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வேப்பிலை, மாவிலை, மஞ்சள் எல்லாத்துக்குமே ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது. இது தேவையில்லாத நோய் தொற்று கிருமிகள் நம்மளோட வீட்டுக்குள்ளே நுழையிறத கண்ட்ரோல் பண்ணுது. ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது சாமிக்கு மட்டுமல்ல, நமக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த கூழில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த இரும்பு சத்து இந்த நோய் தொற்று கிருமிகள் கிட்டேருந்து நமக்கு நல்ல இம்யூன் பவரை கொடுக்கும். ஸோ இதுதான் அறிவியலும் ஆடி மாதமும்.